ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீப காலங்களாக இந்தியர்களுக்கு எதிராக உலகத்தில் எல்லா நாடுகளும் குரல் கொடுக்கறது ஆச்சரியமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு நம்மை சிந்திக்க வைக்கிது. ஏன் இந்தியர்கள் மீது தனிப்பட்ட வெறுப்பு? இல்லை உலகத்தில் நம்பர் 1 நாடுன்னு சொல்லப்படக்கூடிய ட்ரம்ப்பே இந்தியர்களை டார்கெட் பண்ணி இந்தியர்களுக்கு வேலை கொடுக்காதீங்க, இந்தியர்களை அமெரிக்கா விட்டு வெளியேற்றணும், இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். இந்தியாவினால தான் அமெரிக்காவை கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஆயிட்டாங்க. ஸோ அமெரிக்கா மட்டும் இல்லை, கனடா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இதுமாரி நிறைய நாடுகள் இந்தியர்களை இனிமேல்ட்டு நாம் உள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல்ட்டு சேர்க்கக்கூடாதுன்றதை விட இருக்கிறவங்களையும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கனடாவில் ஒரு சகோதரர் யூடியூப்பில் பேசியிருந்தார். ஸோ கனடாவில் எந்த முக்கியமான இடத்துக்கு வேணாலும் போய் பாருங்கள், உங்களுக்கு கனடாவில் இருக்கிற ஃபீலே இருக்காது. ஏதோ நியூ டெல்லியில் எங்கேயோ இறங்கிட்ட மாதிரி ஃபீல் இருக்கும். திரும்புகிற பக்கமெல்லாம் இந்தியர்களாக இருக்கிறாங்க. 80% இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு 10 பேரை பார்த்திங்கன்னா அதில் 7-8 பேர் இந்தியர்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ மொத்தமாக சொல்லணும், ஒட்டுமொத்த உலகமே முதல்ல முஸ்லீம்களை அந்த மாதிரி முஸ்லீம்கள் நம்ம நாட்டுக்கெலாம் வரக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு எப்படி அவங்க வந்தாலே ஒரு தீவிரவாதம் இருக்கும், குண்டு வெடிக்கும், இப்படியெல்லாம் சொன்னாங்களோ இப்போ அதோட இந்தியர்களையும் சேர்த்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக சவுத் கொரியா சின்ன நாடு. அந்த நாட்டில் பெரும்பான்மையான ஹோட்டல் நிறைய இடங்களில் இந்தியர்களுக்கு அனுமதியே கிடையாதாம். அங்கே ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்தியர்களுக்கு எதிராக அப்படின்னு ட்ரம்ப் சொல்லும்பொழுது ஒரு விஷயம் டவுட் வந்துச்சு, அவருக்கு வெறுப்பு இந்தியர்கள் மேலேயா இந்துக்கள் மேலேயா? ஏன்னா வெளியேற சொல்கிறது எல்லா இந்தியர்களையுமா, அல்லது இந்துக்களாக இருக்கிற இந்தியர்கள் மட்டுமா, அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்தியர்களா? ஏன்னா நான் ஒரு பயங்கரமான கிறிஸ்தவன் அப்படின்னெல்லாம் அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னார். ஸோ அப்போ இங்கேருந்தும் கிறிஸ்தவர்கள் போயிருக்கிறாங்க தானே, அப்போ கிறிஸ்தவர்களையும் சேர்த்து தான் அவர் வெளியில் போக சொல்கிறாரா? ஏன்னா சவுத் கொரியாவில் எல்லா கடையிலையும் ஹிந்து சவுட், முஸ்லீம் சவுட் அப்படின்னு போர்டே இருக்கும். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இங்கே அனுமதி கிடையாது அப்படின்ட்டு. இன்னும் ஒரு சில இடத்துல இந்தியர்களுக்கும் பாகிஸ்தான்காரர்களுக்கும் இங்கே அனுமதி கிடையாது அப்படின்னு இருக்கும். இப்போ பாருங்களேன், இங்கே இந்தியாவும் பாகிஸ்தானும் அடிச்சிட்டு இருக்குது, ஆனால் உலகம் ஃபுல்லாக இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே தட்டில் தான் வச்சு பார்க்குறாங்க. ஆனால் குறிப்பாக முஸ்லீம்கள் மேலே உள்ள வெறுப்பு அந்த ஒசாமா பின் லேடன் மூலமாக வந்தது, இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டதுலேருந்து. ஆனால் இந்தியர்களை ஏன் அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னா, அதற்கான காரணம் தான் ஆச்சரியமாகவும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எங்களுடைய வேலை பறி போகுது, எல்லா வேலையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதிலும் ஒரு வீடியோவில் ஒரு சகோதரி, கனடாவை சார்ந்த சகோதரி நீ போ, உன் நாட்டுக்கு போ, இங்கே என்ன பண்ணுற? அப்போ அவன் சொல்கிறான், ஏன் நானும் கெனடியன் தான் அப்படின்னு சொல்கிறான். நீ கெனடியன் கிடையாது, உங்கள் அப்பா அம்மா கெனடியன் கிடையாது, உங்கள் தாத்தா பாட்டி கெனடியன் கிடையாது, நீங்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏன் எங்களை வெறுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எங்கள் வேலையெல்லாம் நீங்கள் திருடிட்டீங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஏன்னா நீங்கள் சோம்பேறிங்க அப்படின்னு ஒரு வாயை விட்டுறார். அது ரொம்ப கொந்தளிப்பை ஏற்படுத்துது. ஸோ சோஷியல் மீடியாவில் எதெல்லாம் உண்மை அது கூட தெரியல, ஏன்னா சொன்னவருடைய முகம் தெரிஞ்சுதான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்குறதுக்காக ஈஸியாக இப்போ ஏஐ காலம் இல்லையா, யார் வேணாலும் என்ன வேணாலும் உருவாக்க முடியும். ஏன்னா இப்போ பார்த்த பெரும்பான்மையான வீடியோக்களில் எல்லாமே ஏஐ வாய்ஸாக தான் இருக்குது. ஸோ அப்போ எது வேணாலும் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஏஐ இல்லாமலே பொய்யான விஷயங்கள்லாம் நிறைய வந்தது. ஏஐ வந்தப்புறம் ரொம்பவே பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒருத்தர் ரியாக்ட் பண்ணியிருந்தார், கனடாவை சார்ந்தவர்.
நீ வந்து எங்களை எப்படி இன்சல்ட் பண்ணலாம், நாங்கள் சோம்பேறின்னு தெரியுமா? சோம்பேறி, நாங்கள் உழைச்சி கட்டுற டேக்ஸில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கல தெரியுமா? ஏன்னா உன்னுடைய அக்காவோ தங்கச்சியோ ஆண்டியோ மாமா சித்தப்பா தான் ஒவ்வொரு இடத்துலையும் மேனேஜராக இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆட்களை தான் எடுக்கிறாங்க, அதனால தான் எங்களுக்கு வேலை கிடைக்கல. நாங்கள் போகும்போது வரிசையாக ஆயிரக்கணக்கில் இந்தியர்கள் லைனில் நிற்கிறாங்க வேலைக்கு. அது பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது, நாங்கள் போனால் எங்களுக்கு வேலை கிடைக்காது, அதனால் நாங்கள் போகிறதில்ல அப்படின்னு கோபமாக சொல்லியிருந்தார். ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான உண்மை ஒன்று வெளிப்பட்டு இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன், கடைசி வரையும் பாருங்கள். ஆக்சுவலாக எல்லா நாட்டை சார்ந்தவர்களுமே இருக்கிறாங்க இல்லையா? குறிப்பாக அந்த வளர்ந்த நாடுகளில் வேலைக்காக எல்லா நாட்டை சார்ந்தவர்களும் போவாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் குறிப்பாக இந்தியர்களை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஏன்னா அவங்க இந்தியர்கள்னு பொதுப்படையாக சொன்னால் கூட இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா நாட்டையும் சேர்த்து தான் இந்தியர்கள்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா எல்லாத்தையும் அவங்க பார்வையில் இந்தியர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக சவுத் கொரியாவில் வந்து, அதாவது உலகம் ஃபுல்லாக நார்த் கொரியா தான் மோசமானது இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறோம். சவுத் கொரியா ரொம்ப வளர்ந்த நாடு அப்படிலாம் சொல்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாம் எங்களுக்கு கொரியன் படம் தான் பிடிக்கும், அதை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம், கொரியன் சீரியல் தான் பார்ப்போம் அப்படின்னு பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க இந்தியர்களை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? யாரையும் வந்து அவங்க கடைகளுக்குள்ளே அனுமதிக்க கூட மாட்டாங்க, இந்தியர்களை ஸ்பெஷலாக, ஃபாரினர்ஸை கிடையாது, இந்தியர்களை, மெயினாக இந்தியர்களை. அது அங்கே மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே ஒரு கொரியன் கம்பெனி, அந்த வீடியோவே ஒரு சகோதரி போட்டு காட்டியிருந்தாங்க யூடியூப்பில். அது ஒரு வருடம் முன்னாடி. என்னென்னா, இந்தியன் ஹோட்டலுக்கு போகிறாரு, இல்லை இந்தியர்களுக்கு அனுமதி கிடையாதுன்றான். அவங்களுக்கு ஷாக்கு, என்னடா இந்தியாவில் இருந்துட்டு இந்தியர்களுக்கு அனுமதி கிடையாதுன்றாங்க. கொரியன் அவங்க மட்டும்தான் இருக்கலாம், அங்கே வேலை பார்க்குறவங்க கூட இந்தியர்கள் கிடையாது, நேபாளை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி தான் வேலைக்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த கொரியாவில் வசிக்கக்கூடிய சகோதரி வேலை நிமித்தமாக படிக்கிறதுக்கெல்லாம் போனவங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு துணி கடையில் ஒரு துணியை எடுக்கிறோம் அப்படின்னா அது வரைக்கும் கம்முன்னு ரிலாக்ஸாக இருப்பாங்க அந்த கடை ஸ்டாஃபு. எங்களை பார்த்தோன்னா குடு 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 குடுன்னு ஓடியாந்து அப்படியே டஸ்ட் பண்ணுவாங்க. உடனே சரி நான் இதை வாங்கலை அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு வந்துடுவேன். அதுமாதிரி நான் ஒரு இடத்துல உட்காடுறேன் அப்படின்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க டக்குன்னு ஏஞ்சி எட்ட போயிடுவாங்க அப்படின்றாங்க. ஸோ சவுத் கொரியாவில் இந்தியர்களை கீழானவர்களாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ஆனால் மற்ற நாடுகள்லையும் அப்படி நினைக்கிறது தான் இந்த வெறுப்புக்கு காரணமா அப்படிங்கிறதும் யோசிக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி அப்படின்றாங்க இந்தியாவை. அதாவது மூணாந்தரமான நாடு. அது வந்து வேறு ஒரு காரணத்துக்காக அப்படி பிரித்தாங்க. பட் இப்போ அதோடைய அர்த்தம் என்னென்னா, எந்த நாட்டில் வந்து வேலைவாய்ப்பு இல்லை, ஏழ்மை இருக்குது, அசுத்தமாக இருக்குது, அடிப்படை வசதிகள் கூட இல்லை, இதை அவங்க தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரின்றாங்க. ஸோ தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி சார்ந்தவர்களை நம்ம நாட்டில் அனுமதித்தால் நம்ம நாட்டையும் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியாக மாற்றிடுவாங்க அப்படின்னு குறிப்பாக இந்தியர்களை பற்றி பேசும்போது சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்தியர்களுக்கு எதிராக நிறைய சேனல்ஸ் வெளிநாட்டுக்காரங்க வச்சுருக்கிறாங்க. இது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன தான் இந்தியா எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொன்னால் கூட உண்மையிலே அப்படி தான் நம்புகிறாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட். ஏன்னா இந்தியர்கள் யாராவது இங்கிலீஷில் பேசுனாங்கன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அவர் ஒருத்தரை வச்சுருப்பார். இவங்க இங்கிலீஷ்லேயே பேசினாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்தியர்கள் ஒழுங்காக இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. இது வந்து முக்கியமான விஷயமாக இருக்குது. ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தான் அந்த பிபிஓ இதெல்லாம் ஃபேமஸாக வருது. அப்போ நான் ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஃபாரின் கால்ஸ் எல்லாம் வந்து ஆடிட் பண்ணுற ஒர்க் இருக்கும். அதில் வந்து கஸ்டமர் கேரில் இந்தியாவுக்கு கொடுத்துருப்பாங்க, அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஒர்க்கை. ஸோ இந்தியர்கள் யாராவது ஃபோனை எடுத்தாலே அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க பயங்கரமாக. யாராவது நேட்டிவ் ஸ்பீக்கர் லைனில் போடுங்க, எங்கே பார்த்தாலும் இந்தியர்களாக இருக்கிறாங்கன்னு அப்போயே ஒரு வெறுப்பு அவங்களுக்கு வந்தது.
ஆனால் அதை வந்து நம்ம தப்புன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சாதாரணமாக பேசுகிறதே ஒருத்தரால் புரிஞ்சுக்க. ஏன்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுறாங்கனாலே அவங்க ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையில் டென்ஷனில் தான் கால் பண்ணுவாங்க. அந்த நேரம் அவங்க பேசுகிறதே புரியாத ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னும்போது திரும்ப திரும்ப கேன் யூ ரிப்பீட் ப்ளீஸ்னும் போது அவங்க டென்ஷன் ஆகிறது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் எல்லோரும் கிடையாது, பட் நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க. ஆனால் நிறைய பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஐ லவ் இந்தியாலாம் சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ எல்லா நாடும் ஜப்பான், ஆஸ்திரேலியா, லண்டன், கனடா, அமெரிக்கா இது எல்லாமே ஆன்டி இமிக்ரேஷன் ரேலி பண்ணும்போது அவங்களுடைய மெயின் டார்கெட்டாக இந்தியர்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சகோதரி ஒன்று கேட்டிருந்தாங்க, கனடாலேயோ ஆஸ்திரேலியாலேயோ, என்ன அப்படின்னா இங்கே எப்படி இத்தனை இந்தியர்கள் வந்தாங்க? ஏன்னா இந்தியாவில் வந்து எதுவும் ஒன்றும் யுத்தம் நடக்கலை, அங்கே ஒன்றும் சர்வாதிகாரி ஆட்சியும் நடக்கலை, ஏதோ ஒரு ஒடுக்குமுறை அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே கிடையாது. எதுக்கு இங்கே அகதிகள் லிஸ்ட்டில், ரெஃப்யூஜி லிஸ்ட்டில் இந்தியர்கள் டாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ரெஃப்யூஜிக்கு எதிராக பேசலை, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை எப்படி இவங்களுக்கு போகுது? ஏன்னா இவங்க ஸ்டூடெண்ட் விசாவில் இந்த மாதிரிலாம் வந்துடுறாங்க, அது எக்ஸ்பயர் ஆனவுடனே உடனே இவங்க வந்து ஒரு அகதி ஆகிடுறாங்க, உடனே அதை அப்ளை பண்ணுறாங்க. காரணம் வந்து இதனால் அவங்களுக்கு கிடைக்கிற சலுகை அதிகமாக இருக்குது, மற்றபடி அவங்க உண்மையான அகதிகள் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு தமிழ் யூடியூபர் ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறவர், அவர் சொல்லியிருந்தார், போலண்டு வந்து இந்த உக்ரைன் போரில் அகதிகளாக வந்தவங்கள ஏற்றுக்குச்சு நிறைய பேரை, ஆனால் ஒரு முஸ்லீமை கூட அவங்க அனுமதிக்கலை. ஏன்னா அவங்க வந்தால் நாங்கள் சேஃபாக இருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க. ஏன்னா குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் கிறிஸ்தவர்களை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுல தான் அவங்க கவனமாக இருக்கிறாங்க. ஏன்னா கடைசியில் அது அங்கே வந்து தான் நிற்கும். என்ன தான் அவங்க அமெரிக்கன், யூகே அது இதுன்னு சொன்னாலும் உண்மையிலே அவங்களுடைய அடையாளம் பார்த்திங்கன்னா மதம் தான் ஒருத்தருடைய அடையாளமே. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையே. ஆக்சுவலாக முஸ்லீம்களுக்கு எதிராக இவ்வளோ விஷயங்களை வந்து குறிப்பாக வெஸ்டர்ன் மீடியா சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் எந்த முஸ்லீம் நாடுகள்லையுமே இந்த மாதிரி பிரச்சனை வரலையே, இல்லை இந்தியர்களெல்லாம் துரத்தணும் அப்படின்னு எந்த முஸ்லீம் நாடும் சொல்லலையே. ஏன்னா முஸ்லீம் நாடுகள்லே கூட இந்த யுஏஇ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கே பார்த்தா இது இந்தியாவா அப்படின்னு அவங்களுக்கே ஃபீல் ஆகுமா. ஆக்சுவலாக முஸ்லீம் நாடு தான் அது, முஸ்லீம் சட்டம் தான் இருக்குது, முஸ்லீமுடைய ஆட்சி தான் நடக்குது, ஆனாலும் அவங்க மைனாரிட்டியாக தான் இருப்பாங்களாம். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெறுப்புணர்வு இல்லை, ஆனால் ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் இருக்கும். அது ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன், எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுக்கு. அவங்க என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது, உங்கள் மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ஆனால் பப்ளிக்கில் பண்ணாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துட்றோம், அங்கே கொண்டாடிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். ஏன்னா இப்போ குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் மெயினாக அந்த இந்தியர்கள்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வேறு வந்துச்சா, அந்த ஊர்வலம் எடுத்துகிட்டு வருவாங்களே, ஸோ அதை பார்த்து இது வந்து எங்களுக்கு ஒரு தேவையில்லாத இடைஞ்சலாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கருத்துக்களை போட்டிருந்தாங்க. ஆனால் இது இந்துக்கள் போகிறாங்கன்னா எல்லா இடத்துலையுமே இது எப்போத்துலேருந்தோ நடந்துட்டு தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அது வெறுப்பாக மாறுறதுக்கு காரணம் அவங்களுக்கு அந்த வேலை இல்லாதது, விலைவாசி ஏறினது, இது எல்லாமே வந்து இந்தியர்களால் நடக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஓரளவுக்கு உண்மையாக இருந்தாலும் கூட இன்னொரு விஷயம் வந்து, இன்றைக்கி பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் தான் யுத்தங்களே நடத்துது, எல்லா யுத்தங்களையும். ஸோ அதுக்கு அந்த யுத்தத்திற்கு ஃபண்ட் பண்ணுறது அந்தந்த நாட்டின் ஏழ்மைக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியலையா, அல்லது அந்த யுத்தங்களை அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக இந்தியர்களுக்கு எதிராக கனடாவில் வந்து சில காமெடியன்ஸ், ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் வந்து காமெடி பண்ணுறாங்க அங்கே. ஓகே, அது அவங்க நாடு. ஆனால் இந்தியர்கள் கனடியன்ஸ்க்கு எதிராக கனடாவிலேயே
காமெடியும் பண்ணுறாங்க. அது தப்பு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இங்கே இந்தியாவில் வந்து இருக்கிற சர்ச்சில் இந்து தெய்வங்கள்லாம் சாத்தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இந்தியாவில் இருந்துக்கிட்டே இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பயங்கர வலியாக இருந்து அது பிரச்சனையாச்சு. அதே விஷயத்த அங்கே போய் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ குறிப்பாக வந்து பீச்சில் இந்தியர்கள் டாய்லெட் போனாங்க அப்படின்னு கனடாவில் வந்து அது பயங்கர வைரல் ஆச்சு அந்த வீடியோ. ஸோ மெயினாக அது வந்து பயங்கரமான ஒரு வெறுப்பை இந்தியர்கள் மேலே உருவாக்கிச்சு. அப்புறம் இன்னொரு பீச்சில் வந்து சோப்பு போட்டு குளிக்கிறாங்க ஆண்களும் பெண்களும். ஸோ அது இன்னும் வைரல் ஆச்சு. அப்புறம் அமெரிக்காவில் ஒரு பொண்ணு கடையில் திருடுனா, ஸோ அதுவும் வைரல் ஆச்சு. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியர்களுக்கு எதிராக பேசுகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, இப்போ பிரிட்டிஷ் வந்து உலகம் ஃபுல்லாக பிடிச்சது இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி இந்தியர்கள் உலகம் ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க இமிக்ரெண்ட்டாக வந்து அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்த்தா ஏதோ ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கும் பொழுது இமிக்ரேஷனுக்கு ஆதரவாக இந்தியர்கள் நடத்துகிற ப்ரொட்டஸ்ட்டில் வந்து ஒரு இந்தியர் பேசுகிறாராம். கனடாவா ஆஸ்திரேலியாவா தெரியல, கனடா தான் நினைக்கிறேன். என்னென்னா, இது உண்மையிலே கனடாவுடைய எஜமானர்கள் நாம தான், யூரோப்பியன்கள் தான் வெளியிலேருந்து வந்தாங்க, முதல்ல அவங்களாம் வெளில போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அவர் பேசுனது இல்லை, அப்படி சொன்னாருன்ட்டு வெறும் வாய்ஸ் மட்டும் வந்தது. அதனால தான் இன்றைக்கி ஏஐ காலத்தில் எது உண்மை எது போயின்னு தெரில. ஏன்னா இப்படி இந்த அளவுக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நம்புகிறோம். அப்படி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அது தப்பு தான், அந்த நாட்டில் போய் அப்படி சொல்கிறது. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியர்களை பற்றி அவங்க சொல்கிறதுன்னா, இவங்க எப்பயுமே கும்பலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன ஒரு விஷயம்னா, ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக குடும்பமாகவே இருக்க மாட்டாங்க. 18 வயசு ஆயிடுச்சுனாலே வெளில போயிடுவாங்க. ஆனால் இந்தியர்கள் அப்படி கிடையாது இல்லையா, தாத்தா பாட்டி அப்பா அம்மா அப்படியே ஒன்றாவே இருப்பாங்க. ஸோ குறிப்பாக வெளிநாடுகளில் அப்படி தான் இருப்பாங்க. எங்கேயாச்சும் ஏழ்மையின் காரணமாக சொத்து பிரச்சனை அது இதுன்னு கோச்சிட்டு வேணால் போவாங்க, பட் அங்கே கண்டிப்பாக ஒன்றா தானே இருப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய இந்தியர்கள் இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷனாகவே இருக்குது. ஏன்னா அதை நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இந்தியர்கள் எப்போவுமே கும்பலாகவே இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு டைமில் பார்த்தா அந்த கருப்பு இனத்தவர்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி இப்போ இந்தியர்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக ஒரே வாரத்தில் 2 பேர் இறந்துருக்கிறாங்க, கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கடைக்கு முன்னாடி யூரின் போகாத அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு இந்தியர் வந்து சொல்லியிருக்கிறார் கடைக்கு முன்னாடி யூரின் போகாதன்ட்டு. டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அவரை வந்து சுட்டுட்டாங்க. கபில்ன்றவர். இந்த வாரம் தான் நடந்துச்சு. 3 நாள் கழித்து இன்னொரு இந்தியரையும் கொண்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிருக்குது. ஸோ அதை பற்றி கேட்குறாரு. கேட்டுட்டு அதாவது அதை இனிமேல்ட்டு நீ இதை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கூட பேசுகிறத விட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசியிருக்கார். மேனேஜராக இருந்தவர் இந்தியர், மற்ற நாட்டை சார்ந்தவர்களாக அங்கே இருப்பாங்க போல இருக்கு. அவர் அந்த பிரச்சனை பண்ணவர் வந்து கியூபா நாட்டை சார்ந்தவர். ஸோ அப்போ அந்த கியூபா நாட்டை சார்ந்தவருக்கு வந்து கோபம் வந்து ஒரு டைமில் வந்து கத்தி எடுத்துகிட்டு துரத்திட்டே போய் கழுத்தை வெட்டி அந்த தலையை எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டிருக்கிறார். போட்டுட்டு வெளில வர்றதுக்குள்ளே அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னொரு இன்சிடெண்ட் இருந்துச்சு. அது என்னென்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் மேனேஜர் வந்து அங்கே வேலை பார்க்குற ஒரு இந்தியனை வந்து திட்டுறார். ஆனால் அது அங்கே இந்தியன் பண்ணது கண்டிப்பாக பெரிய தப்பு தான். உண்மையில் இந்தியா பேரே கெடுக்கிற மாதிரி தப்பு தான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்த ஒரு திருமணமான பெண்ணை, நீ ரொம்ப அழகாக இருக்குது அந்த பொண்ணு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறான். யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு கணவன் இருக்கும் பொழுதே.
ஸோ அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் அவர் திட்டியிருக்காரு. நீ எப்படி இது பண்ணலாம், இது என்ன இந்தியான்னு நினச்சா, உன்னோட இந்தியான்னு நினச்சா அப்படிங்கிறார். ஸோ உண்மையில் இந்தியர்கள் வெக்கப்பட வேண்டிய ஒரு இன்சிடெண்ட்டு தான் அது. அதுக்கு நம்ம ஆளுங்க எடுக்கிற படமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இல்லையா, முன்ன பின்ன. ஆனால் அவங்க எப்படி பேசுனாங்க என்னன்னு தெரியல, பட் படத்தில் அப்படி தானே காட்டுறாங்க, இதெல்லாம் ஹீரோயிசம் அப்படின்ட்டு. ஸோ அதையே பார்க்க பார்க்க மனசு கண்டிப்பாக கரப்ட் ஆகிடுது. ஸோ அதனால தான் சினிமா மிகப்பெரிய எதிரி, அதிலிருந்து விலகி இருங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இதில் வெளிப்பட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் பெருமையாக சொல்லுவாங்க இல்லையா, உலகத்திலே நம்பர் 1 மதம் கிறிஸ்தவ மதம், அடுத்தது முஸ்லீம் மதம். அதாவது நம்பர் 1னா என்னென்னா அளவில் இல்லையா, உலகம் ஃபுல்லாக கிறிஸ்தவர்கள் தான் அதிகம், முஸ்லீம்கள் தான் அதிகம்ன்ட்டு. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இந்தியர்கள் தானே இருக்கிறாங்க. அதானே இப்போ பிரச்சனையாக இருக்குது. இந்தியர்கள்னு சொல்கிறது இந்துக்கள் தானே, அப்போ யார் அதிகமாக இருக்கிறா? ஏன்னா இது யோசிக்க வேண்டிய விஷயம். இந்து மதம் தான் முதல்ல தோன்றிச்சு, அப்போ இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தானே அதிகமாக இருக்கணும். ஆனால் அவங்க வெவ்வேறு மதத்திற்கு மாறி போயிருக்கிறாங்க அப்படின்னு கடவுள் சொல்லுவார். அவங்க எல்லாம் கடைசியில் வருவாங்க அப்படின்னு சொல்லுவார். அது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஒரு சலுகைக்காகவோ அல்லது ஒரு பயத்துக்காகவோ இன்னொரு மதத்துக்கு மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெவ்வேறு ஆட்சியில் இதெல்லாம் நடந்தது இல்லையா. மாறி இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் அவன் மறுபடியும் இந்து குடும்பத்தில் தான் பிறப்பான், இந்து தர்மத்தை ஆத்மாவாக இருந்தால். ஸோ அப்படித்தான் இன்றைக்கி திரும்புகிற பக்கமெல்லாம். ஏன்னா இப்போ அவங்க இந்தியர்கள்னு அடையாளம் கண்டுக்கிட்டது ஹிந்து ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான். கனடாவில் எங்கே பார்த்தாலும் சாமி சிலையாக பெருசாக 60 அடி உயரத்துக்கெல்லாம் வைக்கிறாங்க, அனுமார் சிலை, ராமர் சிலை அப்படின்ட்டு. அதுதான் அவங்களுக்கு செம கடுப்பாக இருக்குது. ஸோ குறிப்பாக இந்து திருவிழாக்கள் ஆர்ப்பாட்டமாக நடக்கும், மற்ற மத திருவிழாக்கள் அமைதியாக நடக்கும். அந்த இந்து மதத்துக்கு நெருக்கமான மதங்கள் எல்லாமே ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும். ஸோ அது வெவ்வேறு நாடுகளில் நம்ம பார்க்கலாம். எல்லா நாடுகள்லையுமே அந்த நேட்டிவ் மக்கள் இருப்பாங்க, பழங்குடியினர். அது பார்த்திங்கன்னா அப்படியே இந்து மதத்துடைய கலாச்சாரம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அமெரிக்காவில் இருக்கிறவங்க உட்பட, நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் உட்பட எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்து மதத்தின் கலாச்சாரம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, முதல்ல சொன்னாங்களே நாங்கள் தான் கனடாவின் எஜமானர்கள்ன்ட்டு. ஒரு விதத்தில் அது உண்மைதான், ஆனால் அதை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உண்மையிலே இந்தியாவிலிருந்து போனவர்கள் தான் உலகம் முழுவதும் இருப்பவர்கள். ஏன்னா சயின்ஸ் சொல்கிற மாதிரி அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா கிடையாது, அவுட் ஆஃப் இந்தியா தியரி தான். தியரி அப்படி யாருமே நினச்சி கூட பார்க்கல, இந்தியர்கள் உட்பட. ஆனால் இந்தியாவிலிருந்து தான் எல்லோரும் போனாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாக்காரங்கள்லாம் ஒரே மாதிரியே இருப்பாங்க, ஆஃப்ரிக்காக்காரங்கள்லாம் ஒரே மாதிரியே இருப்பாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டு மக்களுடைய முகசாயலும் இந்தியாவில் இருக்கும். இன்றைக்கி 3rd வேர்ல்டு கண்ட்ரி, உலகத்திலே ரொம்ப அழுக்கான நாடு, இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க இந்தியாவுக்கு எதிராக. ஆனால் பைபிளில் ஒரு விஷயம் இருக்கும், என்னென்னா அந்த மாதிரி கீழானவர்களை எடுத்துத்தான் நான் மேலானவர்களாக மாற்றுகிறேன்ட்டு. அது உண்மையில் இந்தியாவிற்காக சொல்லப்பட்டது. ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்திங்கன்னா, எங்கள் ஜப்பானுடைய கலாச்சாரம் மாறுது, கனடா கலாச்சாரம் மாறுது, அமெரிக்கா கலாச்சாரம் மாறுது, லண்டன் கலாச்சாரம் மாறுது, எல்லாம் இந்தியாவாக மாறிட்டு வருது, இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒவ்வொரு நாடு மாதிரி இருக்கும், நமக்கு வேறு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஏன் மற்ற மதங்கள் மாதிரி அமைதியாக இல்லாமல் இந்து மதத்தில் மட்டும் ஒரு ஆர்ப்பாட்டமாக ஒரு சத்தம் கொடுக்குற மாதிரியே ஒவ்வொரு திருவிழாவும் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா எப்போ அந்த மாதிரி சத்தம், அதாவது ஒரு விதத்தில் ஒரு பார்ட்டி பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்படி கும்பலாக உட்காந்துட்டு அந்த இஸ்கான்காரங்க பண்ணுறதா இருக்கட்டும், பிள்ளையார் சதுர்த்தி அப்போ இருக்கட்டும், கிருஷ்ண ஜெயந்தி அப்போ இருக்கட்டும், ஒவ்வொரு டைம்லையுமே அது ஒரு டான்ஸ், ஆட்டம் பாட்டம் இதுவே நடக்கும். ஜென்ரலாக நம்ம வாழ்க்கையில் அது எப்போ பண்ணுவோம், ஒரு செலிப்ரேஷன், அதாவது மதத்தை விட்டுருங்க, ஜென்ரலாக ஒரு திருமணம் நடக்குது அல்லது நம்ம ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம கொண்டாடுவோம் இல்லையா. அப்படி என்னத்தை இந்துக்கள் அச்சீவ் பண்ணாங்க? ஏன்னா அதை அச்சீவ் பண்ணதுக்கான விஷயம் அது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை தெரிஞ்சுக்கணும். இதில் முதல் பாதி 2500 வருடம் இதே பாரத பூமி இந்தியா சொர்க்கமாக இருந்தது. அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களைத்தான்
தேவதைகள் அல்லது தெய்வங்கள்னு இன்றைக்கி இந்துக்கள் வழிபடுறாங்க. அதனால தான் இந்து மதத்தில் இத்தனை கடவுள்கள், ஆனால் அவங்க கடவுள்கள் கிடையாது, தேவதைகள், தெய்வீக குணமுடைய மனிதர்கள். ஆனால் கடவுளுக்கு ஈக்குவலாக தூய்மையாக தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக, அன்பானவர்களாக, அமைதியானவர்களாக அப்படி இருந்தார்கள். அப்படி இருந்தவர்கள் 2500 வருஷம் கழிச்சு மறுஜன்மம் எடுத்து 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 இதே பூமி நரகமாகுது. நரகமாகும்போது தான் அவங்களுக்குள்ள அசுர குணங்கள் வருது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இதெல்லாம். அதுக்கு காரணம், சொர்க்கத்தில் தன்னை உடம்புனே நினைக்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்னு உணர்வாங்க. ஆத்மான்றது உயிர். அது புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறதுனால தான் இந்துக்கள் புருவ மத்தியில் பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஒருவரை ஒருவர் ஆத்மானு உணர்ந்து ஆத்மா கிட்ட தான் பேசுவாங்க, உடல் கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் உடல் மூலமாக செய்யுதுன்றது இயல்பாகவே சொர்க்கத்தில் ஞாபகம் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆத்ம உணர்வு, சோல் கான்ஷியஸ் ஸ்டேஜ். 2500 வருடம் கழிச்சு என்ன ஆகிடுது, ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்கும்போது தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஆத்ம உணர்வில் இருக்கும்போது ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும். உள்ளிருந்தே அந்த ஆனந்தமும் அமைதியும் நிரந்தரமாக அவங்களுக்கு அனுபவம் ஆகும். ஆனால் எப்போ ஆத்மான்றதை மறந்து உடம்புன்ற உணர்வுக்கு வராங்களோ அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க. அப்போ தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் உள்ளே வருது. இதன் வசப்பட்டு தான் இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரங்களின் வசப்பட்டு அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியமும் பாவக்காரியமாக மாறிடுது. ஸோ அந்த பாவத்தின் காரணமாகத்தான் சொர்க்கத்தில் இருந்த அளவற்ற செல்வத்தையும், அழகான உடலையும், ஆரோக்கியமான உடலையும், அமைதியையும், ஆனந்தத்தையும் இழக்கிறோம். அதுக்கு பதிலாக விதவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், நாடுகளுக்கு இடையில் யுத்தம், குடும்பத்துக்கு இடையில் பிரச்சனை, இவ்வளவும் நிரம்பிய கலியுகமாக மாறிடுச்சு. ஆனால் குட் நியூஸ் என்ன தெரியுமா, இந்த கலியுகம் முடிந்து இதே பூமி மீண்டும் சொர்க்கமாக மாறப்போகுது. ஏன்னா இது கால சக்கரம். எப்படி இரவு பகல் திரும்ப திரும்ப நடக்குதோ அதேமாதிரி சொர்க்கம் நரகம், சொர்க்கம் நரகம் திரும்ப திரும்ப நடக்கும். புத்தம் புதிய உலகம் சொர்க்கம், அது பழசாகும்போது நரகம். இதை மீண்டும் புதுசாக்கிறதுக்கு தான் கடவுளே வரார். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அந்த கடவுளைத்தான் இந்துக்கள் சிவனும், முஸ்லீம்கள் அல்லானும், கிறிஸ்தவர்கள் பரமபிதானும் சொல்கிறோம். கடவுள் ஒருவர் தான். அவர் நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறப்பது கிடையாது. அதனால தான் நீங்கள் இந்து மதத்தில் இத்தனை கடவுள் இருந்தாலும் சிவனுக்கு மட்டும்தான் மனித உருவம் இருக்காது, லிங்க ரூபம் இருக்கும். அது உண்மையில் ஜோதி சொரூபமாக இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறதோடைய நினைவார்த்தம் தான். கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி, அதுக்கு பூஜை பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பெருசாக முட்டை வடிவத்தில் லிங்கம் அமைத்து பூஜை பண்ணுறோம். ஸோ இதை சொல்வதற்காக கடவுளே ஒரு வயோதிகர் உடலில் வரார் கடைசின்னு ஒரு வருஷம். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மா குமார் குமாரிகள் ஆகிறோம். அதாவது பிரம்மா மூலமாக கடவுளின் நேரடி குழந்தையாகிறோம். கடவுளுடைய ஞானத்தை கேட்குறோம். ஸோ கடவுள் நமக்கு ஆசிரியராகிறார். நேரடியாக கடவுள்கிட்ட படிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு தான் கிடைக்கிது. இந்த ஞானம் எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது. என்னதான் ஒவ்வொரு மதத்தை உருவாக்குறதுக்கு தர்மஸ்தாபகர் இருந்தாலும் அவங்க கூட கடவுளையும் நினைப்பாங்க இல்லையா. இயேசு அந்த மதத்தை உருவாக்குனவர். பட் அதோடு நிறுத்த மாட்டாங்க. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்னுவாங்க. அதேமாதிரி முகமது நபி முஸ்லீம் மதத்தை உருவாக்கியவர். ஆனால் அதோடு விட மாட்டாங்க, அல்லாஹ் தான் கடவுள்னுவாங்க. ஸோ அந்த ஒரு கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர். அவர் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நாம் சொல்லும் பொழுது, யார் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளாக இருந்தாங்களோ அவங்க இப்போ எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க. அவங்களுக்குத்தான் இந்த ஞானம் பிடிக்கும், புரியும், ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை. உங்களை அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்காம இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான், புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறேன் நான் அப்படின்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும். மெயினாக உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை
சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பான அன்பாக நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். அது எல்லா பிரம்மா குமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். உலகத்தில் எல்லா நாட்டிலையும் பிரம்மகுமாரிஸ் ராஜயோகா மெடிடேஷன் சென்டர் இருக்குது. ஆனால் அங்கே போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக 5 பேர் 10 பேர் இவ்வளோ தான் இருப்பாங்க. ஏன்னா பைபிள் குரான்லேயே போட்டிருப்பாங்க, சொர்க்கத்தின் பாதை இடுகளானது, சொற்பமானவர்களே சொர்க்கத்திற்கு வருவார்கள். ஸோ கோடியில் ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. அந்த கோடியில் ஒருத்தராக நீங்கள் இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஆர்வமாக பார்த்து புரிஞ்சிக்கவும் செஞ்சுருப்பீங்க. இப்போ ஏன் திடீர்னு இந்தியர்களை வெளியேற்றுறாங்க, வெளியில் போன்னு சொல்கிறாங்க? ஸோ இது ஆக்சுவலாக ஒரு நாடு சொல்லுது. பட் ஒரு வீடுன்னு எடுத்துக்கோங்களேன். ஒரு வீட்டில் சொத்து பிரச்சனை வரும். அதே தான் இப்போ எல்லாமே இடத்துக்காக அடிச்சிக்கிறது தான் இல்லையா? நாட்டுக்காக அடிச்சிக்கிட்டாலும் சரி, வீட்டுக்காக அடித்தாலும் சரி. அப்போ அந்த நாட்டில் இருந்து இப்போ வீட்டிலருந்தே உங்களை துரத்தணும்னு நினைச்சாலே அந்த இடத்த விட்டு போகிறது தான் சேஃப்டி. நமக்கு நல்லதும் கூட. அதில் தான் நமக்கு நன்மையும் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பாவம் கண்டிப்பாக பண்ணியிருக்கிறோம் 2500 வருடமாக. அதனால் அதற்கான தண்டனையாக நினச்சிக்கிட்டு நாம் அமைதியாக அந்த இடத்த விட்டு வெளியேறது தான் நமக்கு அமைதியை கொடுக்கும். அது வீட்டை விட்டு வெளியேறினாலும் சரி, நாட்டை விட்டு வெளியேறினாலும் சரி. ஆனால் விடாமல் தடுக்கிறது எது? பற்று. இது எனக்கு இல்லை சொந்தம், நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். கட்சியில் அது நம்முடைய நிம்மதியை கெடுத்துடும். ஆனால் இதில் ஒரு நன்மை இருக்குது. அப்படி போன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் சப்போஸ் இந்தியாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா உலகம் அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுளே வராரு. அவர் வந்தே 90 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் ரொம்ப கம்மியான வருஷம்தான் இருக்குது. எப்படி அழியும்னு நினைக்கிறீங்க உலகம்? இயற்கை சீற்றம், மனிதர்களுக்கு இடையில் நடக்கிற யுத்தம், அணுகுண்டு போடுறது, இது எல்லாமே நடக்கும் இல்லையா? இது எல்லாமே எல்லா நாட்டிலையும் நடக்கும். ஆனால் எல்லா நாடும் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். கூடிய விரைவில் அது நடக்க போகுது, பாரத பூமியை தவிர. ஸோ அதற்காக கூட உங்களை துரத்தலாம். அது உங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு ஒரு கெட்ட விஷயம் மாதிரி தான் தெரியும். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல தான் நமக்கு நன்மை இருக்குது. ஆனால் இந்தியாவிலும் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வரதான் செய்யும். இயற்கை சீற்றம் வரும், நாட்டுக்குள்ளே இனக்கலவரம் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரதான் செய்யும். அப்போ அதிலிருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னா கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய உலகம் சொர்க்கம்தான், இது கிடையாது இல்லையா? இங்கே துக்கம் நிரம்பிய உலகம். ஏன்னா பாவம் செஞ்சிட்டோம், பாவத்துக்கான தண்டனை கிடைச்சிட்டு இருக்குது. இப்போ நீ அந்த பாவத்திலேருந்து விடுபடணும். இந்த பூமிக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது. நான் வெறும் ஆத்மா, ஆல்ரெடி செத்துட்டேன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா, அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஸோ அவரை நான் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். அதன் மூலமாக நான் சொர்க்கத்துக்கு வரப்போகிறேன். அந்த சொர்க்கத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது இல்லை. இந்துக்களை வெறுக்கிறாங்க, இந்தியர்களை வெறுக்கிறாங்க. அங்கே இருக்க போகிறதே இந்தியா மட்டும்தான். அங்கே இந்துக்கள் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பேர் தேவதைகள், ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம். அதே தர்மம் நரகத்தில் வரும்போது ஹிந்துன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே தர்மத்தின் பேர் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம். ஆதினா ஆதியில் இருந்தது, சனாதனம்னா அழிவற்றது, எப்பொழுதும் இருக்கக்கூடும். ஆத்மா ஒன்ஸ் வந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் இருக்கும். உலகம் அழியும் போது தான் மேலே போகும். அடுத்தது தேவதைகள், அவங்களுடைய தர்மம். அந்த ஒரு தர்மம் தான் இருக்கும். ஒரே மொழி தான் இருக்கும். ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே ராஜ்யம். எவ்வளோ அமைதியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போவுமே கூட ஒரு நாட்டில் ஒரே மதம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அமைதியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ அது ஏன்னா சில முஸ்லீம் நாடுகளே அடிச்சிக்கிறாங்க, வெறும் முஸ்லீம்ஸ் தான் இருக்கிறாங்க. இப்போ தம பிரதானம் ஆகிட்டாங்க, அது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் சொர்க்கத்தில் சதோ பிரதானமாக இருக்கும். சதோ பிரதானம்னா ஆரம்ப ஸ்டேஜ், புத்தம் புதுசாக ஆத்மா வருது. அப்படி புத்தம் புதியதாக ஆக்கிறதுக்கு தான் இந்த புத்தம் புதிய ஞானத்தை கடவுள் கொடுக்குறார். ஆத்மான்னு உணருங்க. யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பாருங்கள். ஆண் பெண்ணுன்றது கூட தெரியக்கூடாது, வெறும் ஆத்மா. எல்லா ஆத்மாவும் கடவுளுக்கு குழந்தை, ஆண் குழந்தை. ஏன்னா அந்த காலத்துலலாம் ட்ரெடிஷ்னலாக ஆண் குழந்தைக்கு தான் சொத்து கொடுப்பாங்க இல்லையா? அப்போ கடவுளுடைய சொத்தை அடையிறதுக்கு
ஆணுக்கும் சம உரிமை இருக்குது, பெண்ணுக்கும் சம உரிமை இருக்குது. ஆனால் இங்கே ஆண் பெண் உடம்பு கிடையாது, ஆத்மா. ஸோ அதனால் ஆத்மா எல்லாம் சகோதரர்கள். அதோடைய நினைவு தான் முஸ்லீம்கள் பாய் பாய்னு கூப்பிட்றது. அது ஆணை மட்டும் இல்லை, பெண்ணையும் கூப்பிடணும். பாய்னா சகோதரன் அர்த்தம். ஸோ பாரத பூமியில் கடந்த 90 வருடமாக அனைத்து மதத்தினராலும் தேடப்படுற கடவுள் பேசிகிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத அமைதியாக சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாதுன்றது தான் உண்மை. அப்போ அவங்க தெரியணும் அப்படின்னா முதல்ல இந்தியர்களை தெரியணும், இந்து மதத்தை தெரியணும். அது ஒரு முக்கியமான காரணம். உலகம் முழுவதும் இன்றைக்கி இந்துக்களை வெறுப்பதற்கு அப்படி ஒரு மதம், ஏன்னா 2 மதம் தான்ப்பா உலகம் ஃபுல்லாக அப்படின்ற உணர்வில் இருக்கும்போது நம்மளெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி திரும்புகிற பக்கமெல்லாம் இந்துக்களாக இருக்கிறாங்கன்ட்டு இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க பயப்படுறதுக்கு காரணம், எங்கள் மதத்தை விட இது டாமினன்ட் ஆகிடுமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. அதைத்தான் அவங்க மதமாக சொல்லாமல், ஏன்னா ஏற்கனவே முஸ்லீம்கள் அப்படி சொல்லி 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 இவங்க முஸ்லீம்களை எதிர்க்கிறாங்க, இவங்க மதவெறி பிடிச்சவங்கன்ற ஒரு பேர் வர்றதுனால இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க இந்தியர்கள்னு சொல்கிறது இந்துக்களை தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இலங்கையில் தமிழர்கள்னு சொன்னாலே இந்துக்களை தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க இந்துக்களை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாரை வெறுக்கிறாங்களோ அந்த நாட்டில் தான் கடவுள் எல்லாருக்குமான சொர்க்கத்தை அடையிறதுக்கான ஞானத்தை கொடுத்துட்ருக்கார். அதுக்கு நீங்கள் இந்தியாவுக்கு வர தேவையில்ல, அங்கங்கே பிரம்மகுமாரி சென்டர் இருக்கும் எல்லா நாட்டிலையும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் யூடியூப் வெப்சைட்ஸில் நீங்களே கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கும். இங்கிலீஷு, ஸ்பானிஷு, போர்ச்சுகீஸு, என்னென்ன மொழி உலகத்தில் இருக்குதோ அத்தனை மொழியிலும் இருக்குது. MURLI முரளி, இந்த ஸ்பெல்லிங் போனடும். ஸோ தமிழ் முரளி, இங்கிலீஷ் முரளி, கன்னடா முரளி, இப்படி எந்த மொழியில் வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், இருக்கும். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஏன்னா 5000 வருடத்திற்கு ஒரு முறை தான் கடவுள் வருகிறார். இப்போ விட்டீங்க, அதுக்கப்புறம் எப்போவுமே கிடைக்காது. ஏன் தெரியுமா? இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். துல்லியமாக ஈஸியாக புரிஞ்சுக்கினா, 5000 வருடம் முன்னாடி இதே நாள், இதே நேரம், இதே பிரச்சனைக்காக இதே வீடியோவை நான் போட்டிருந்தால் தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சும் இது தான் நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் நிராகரிச்சிட்டிங்கன்னா எப்போவுமே நிராகரிப்பாளர் ஆயிடுவீங்க. முஸ்லீம் மதத்தில் நிராகரிப்பாளர்களை தான் காஃபீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இறைவனை பிடித்து சொர்க்கத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்துக்காக அடிச்சிக்கிற இந்த நேரம் தான் மகாபாரத நேரம். மகாபாரதத்தில் இடத்துக்கு தானே ஃபைட்டு இல்லையா? அதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. ஆனால் இது நரகம். இங்கே நீங்கள் அடைந்தாலும் அடையாட்டினாலும் நிம்மதி இருக்காது எங்கேயுமே. இல்லை, நம்ம செய்த பாவம் முக்கியமான காரணம். நாம் இன்றைக்கி கடைசியில் கோடீஸ்வரனுக்கு கூட ஒரு கை சாப்பாடு கிடைக்காதுன்றார். இப்போவே இயற்கை சீற்றம் வரும்போதெல்லாம் அப்படி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் செய்த பாவத்திற்குத்தான் இது நடக்குதுன்றதை புரிஞ்சிக்கணும். ஸோ நான் கஷ்டப்படுறதுக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையோ அல்லது அரசாங்கத்தையோ அல்லது நாட்டையோ அல்லது வேறு நாட்டை சார்ந்தவர்களையோ சொல்கிறது ஈஸி. ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, சத்தியமாக அது உண்மை கிடையாது. எல்லா நாட்டிலுமே இப்போ இந்த பிரச்சனை இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு எல்லாத்துலேயுமே இருக்குது. கொரோனா என்ன இந்த நாடு அந்த நாடு நான் பார்த்து வந்தது, இனியும் வரும், பயங்கரமாக வரும். அதற்குள்ள ஆத்மாவை தூய்மையாக்கி நாம் சொர்க்கத்திற்கு வருவதற்கு தகுதி அடையணும். அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்கே ரொம்ப கம்மியான மக்கள் இருப்பாங்க, ஆனால் அளவற்ற செல்வம் இருக்கும். இயற்கை அவ்வளவு செழிப்பாக இருக்கும். நாம் நினச்ச மாதிரி உலகம் அடுத்த 2500 வருடம் இருக்க போகுது. அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே வருவதற்கு எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும், எல்லா நாடுகளை சார்ந்தவர்களுக்கும், எல்லா இனத்தை சார்ந்தவர்களுக்கும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் உரிமை இருக்குது. ஆனால் அந்த உரிமையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.